Hello viewers, welcome to my channel தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு frill வச்சு டிசைனான ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் துணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதுல வந்து நான் 9 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்றேன். தைக்கிறதுக்கு மேல அரை இன்ச் கீழ அரை இன்ச் சேர்த்திருக்கோம். இதோட உயரம் வந்து 8 இன்ச் வரும் தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு. அதுக்கப்புறம் கீழ கை சுற்றளவு வந்து நான் 5.5 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து நான் தையலுக்காக மார்க் பண்றேன். இப்ப மேல வந்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். மேல இருந்து 3.5 இன்ச் உயரத்துல ஒரு டாட் வந்து மார்க் பண்றேன். அந்த டாட்ல இருந்து நம்ம மார்க் பண்ண கை உயரம் மார்க் பண்ண பகுதிக்கு வந்து ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டு விடுறேன். அது வந்து 8 இன்ச் அகலத்துல நான் வந்து மார்க் பண்றேன். நீங்க இதே மாதிரியே உங்களோட கை சுற்றளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஒரு கை பகுதி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 36 இன்ச் வந்து மார்பு சுற்றளவு இருக்க அளவுக்கு வந்து நான் கை வந்து கட் பண்றேன். பேசிக் ஸ்லீவ் வந்து நம்மளோட அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி கட் பண்றதுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே அளவுக்கு இப்ப லைனிங்லையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நான் லைனிங் மெயின் கிளாத் ரெண்டுலயுமே வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பிளாக் கலர்ல ஒரு துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் இருக்கு. இது வந்து நான் ரெண்டா மடிச்சு வச்சிருக்கேன். அப்ப நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோட அகலம் வந்து 2.5 இன்ச் இருக்கு. நீளம் பாத்தீங்கன்னா 35 இன்ச் இருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு நீளமான கிளாத் வேணும். இதை வந்து நான் ரெண்டா மடிச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ்ல வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம். அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப இதுல வந்து இந்த பக்கம் ஓபன் எட்ஜ் இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரில் வச்சுட்டே வர போறோம். இந்த மாதிரி இந்த துணி ஃபுல்லா வந்து நான் சுருக்கம் வச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சுருக்கம் வைக்கும் போது நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது வச்சுட்டு நம்ம சுருக்கத்தோட அளவு வந்து ஒரே அளவா வச்சுட்டே வரலாம். இப்ப நான் வந்து ஃபுல்லா சுருக்கம் வச்சு முடிச்சிட்டேன். இதுல வந்து நமக்கு கை சுற்றளவுக்கு அதிகமா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவோட மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல இந்த ஃப்ரில்ல வந்து இந்த மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டே வரேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போடலாம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்க தையல் மேலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்ப இதுக்கும் மேல நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க அந்த லைனிங் கிளாத் எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டு விடலாம். இப்போ வந்து தச்சதுக்கு அப்புறம் இந்த லைனிங் வந்து உள்பக்கமா திருப்பி விட்டுறலாம். லைனிங் உள்பக்கமா திருப்பினதுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. அப்பதான் நமக்கு அந்த ஃப்ரில் வந்து நல்லா தூக்குன மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நான் பெரிய தையல் போட்டு ஃபுல்லா வந்து சேர்த்து தச்சுக்கிறேன். இப்ப நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து இந்த ஃப்ரில் வந்து தச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து இந்த ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றது காமிக்கிறேன். இந்த அளவுக்கு உயரமான ஸ்லீவ்ல தான் வந்து இந்த ஃப்ரில் வைக்கணும் அப்படின்னு இல்ல, நம்ம ஷார்ட் ஸ்லீவ்ல கூட இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணலாம். 8 இன்ச் 10 இன்ச் உயரத்துக்குள்ள அந்த ஸ்லீவ்க்கு வந்து வச்சோம்னா இந்த ஃப்ரில் வந்து இந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.